வெல்கம் டு லா சாட்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க டாபிக் லா ஆஃப் கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட்ஸ் ஆர் எவ்ரிவேர் இன் அவர் டெய்லி லைஃப். அதாவது கான்ட்ராக்ட் நம்மளோட தினசரி வாழ்க்கையில எல்லா இடத்துலையுமே இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கடைக்கு போய் கிராசரி வாங்குறதுல இருந்து நம்மளோட அபார்ட்மெண்ட்டுக்கு ரெண்ட் பே பண்ற வரைக்கும் எல்லா இடத்துலயுமே கான்ட்ராக்ட் இருக்கு. என்னதான் கான்ட்ராக்ட் லாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ஒரு குரூஷியலான விஷயமா இருந்தாலுமே கூட அது நம்மளோட ரைட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டை எப்பயுமே ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தவறுனதே கிடையாது. இந்த வீடியோல லா ஆஃப் கான்ட்ராக்ட் பத்தி ரொம்பவே பேசிக்கான ஒரு அவுட்லைன் ஓவர்வியூ மாதிரி பார்க்க போறோம். ஒரு வேலிட் கான்ட்ராக்டுக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் திங் ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ், செகண்ட் கன்சிடரேஷன், தேர்ட் ஒன் லீகாலிட்டி. ஒரு நபர் ஒரு காய்கறி கடைக்கு போய் 1 கிலோ தக்காளி வேணும்னு கேட்குறாங்க. அந்த காய்கறி கடைக்காரர் என்ன சொல்றாருன்னா 1 கிலோ தக்காளி 20 ரூபான்னு சொல்றாங்க. இப்போ இந்த நபர் 20 ரூபாய் கொடுத்து அந்த 1 கிலோ தக்காளி வாங்கிடுறாங்க. இந்த இடத்துல வேலிட் கான்ட்ராக்ட் எப்படி மேட் ஆயிருக்குன்னா, அந்த நபர் கேட்ட அந்த 1 கிலோ தக்காளி ஆஃபர், அவர் தரேன்னு சொன்னது அக்செப்டன்ஸ், இவங்க திருப்பி 20 ரூபாய் கொடுத்தது கன்சிடரேஷன். இப்படிதான் ஒரு வேலிட் கான்ட்ராக்ட் உருவாகுது. எல்லா விதமான வேலிட் கான்ட்ராக்டுமே லீகாலிட்டிக்கு கீழே தான் வரணும். அதாவது த கான்ட்ராக்ட் மஸ்ட் பி ஃபார் ஏ லாஃபுல் பர்பஸ். எல்லாமே ஒரு லாஃபுல் பர்பஸ்க்காக தான் கான்ட்ராக்ட் மேட் பண்ணணுமே தவிர்த்து எந்த ஒரு அன்லாஃபுல் பர்பஸ்க்காகவும் கான்ட்ராக்ட் மேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோவில் லீகாலிட்டி ரிலேட்டடாக பார்க்கலாம். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். ஃபர்ஸ்ட் ஓரல் கான்ட்ராக்ட்ஸ். கான்ட்ராக்ட்ஸ் மேட் வெர்பலி ஆஃப்டன் யூஸ்ட் இன் எவ்ரிடே டிரான்சாக்ஷன். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, ஒருத்தவங்க காய்கறி கடைக்கு போகிறாங்கன்னு. இந்த இடத்துல எழுத்துப்பூர்வமாக எந்த இடத்துலையுமே ஒரு கான்ட்ராக்ட் ரிலேட்டடாக எழுதலை. ஸோ இது ஒரு ஓரல் கான்ட்ராக்ட். அடுத்தது ரிட்டன் கான்ட்ராக்ட்ஸ். கான்ட்ராக்ட்ஸ் ரிட்டன் டவுன் ப்ரொவைடிங் ஏ மோர் ஃபார்மல் அண்ட் லீகலி பைண்டிங் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீட்டுக்கு ரெண்ட் அக்ரிமெண்ட் போடுறது, லீஸ் அக்ரிமெண்ட் போடுறது, இது எல்லாமே லீகலி பைண்ட் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட்டாக நம்ம ஒரு பேப்பரில் எழுத்துப்பூர்வமாக எழுதியிருப்போம் இல்லையா, இதை எல்லாமே தான் இங்கே ரிட்டன் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே லீகலாக என்ஃபோர்ஸ் ஆகியிருக்கணும், எந்த இடத்துலையுமே அன்லாஃபுல்லாக இல்லை இல்லீகலாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இம்ப்ளைடு கான்ட்ராக்ட்ஸ். அப்படின்னா கான்ட்ராக்ட்ஸ் ஃபார்ம்டு த்ரூ ஆக்ஷன் ஆர் பிஹேவியர் ஈவன் வித்தவுட் எக்ஸ்பிரஸ் அக்ரிமெண்ட். இந்த இடத்துல எழுத்துப்பூர்வமாகவே எழுதி இல்லாமல் ஒரு ஆக்ஷன் மூலியமாவோ இல்லை பிஹேவியர் மூலியமாவோ நம்மளோட கான்ட்ராக்ட் என்னன்றதை தெரிவிக்கிறது. நம்ம செய்கை மூலியமாக தெரிவிக்கிறது எப்படி ஒரு கான்ட்ராக்டாக வரும்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்குள்ளே போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பிளேஸில் போய் சிட் பண்ணுறோம் அப்படின்ற டைமில் அங்கே இருக்க வெயிட்டருக்கு என்ன தெரியும், இவர் சாப்பிட தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆக்ஷனை புரிஞ்சுக்கிட்டு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா, இதெல்லாம் தான் இந்த இடத்துல இம்ப்ளைடு கான்ட்ராக்ட்னு சொல்கிறாங்க. ஃபார் அனதர் எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ ஒரு எமர்ஜென்சி மூலயமா மெடிக்கல் சர்வீஸ் தேடி நம்ம போகிறோன்ற டைமில் அந்த நபர் அன்கான்ஷியஸாக இருக்கும்போது அதை பார்த்ததுமே டாக்டர் அடுத்து ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணணும்ட்டு முன் பண்ணுறாங்க இல்லையா, இது எல்லாமே தான் இந்த இடத்துல இம்ப்ளைடு கான்ட்ராக்ட்னு சொல்கிறாங்க. அடுத்தது கான்சிக்வன்ஸ் ஆஃப் பிரேக்கிங் ஏ கான்ட்ராக்ட். அதாவது கான்ட்ராக்ட் எந்த டைமில் பிரேக் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, கான்ட்ராக்டில் போட்டிருக்கபடி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் எந்த டைமில் நம்ம அதை ஃபுல்ஃபில் பண்ண மறுக்கிறோமோ அந்த மாதிரியான டைமில் தான் கான்ட்ராக்ட் பிரீச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அண்ட் பின்னு 2 பேர் இருக்காங்க. அவங்க என்ன அக்ரிமெண்ட் போடுறாங்கன்னா, வர 15th டேட்குள்ளே நீங்கள் எங்கள் வீடு பெயிண்ட் பண்ணி கொடுத்துடணும்னு சொல்கிறாங்க. ஆனால் பீன்ற நபரால் 15th அந்த பெயிண்ட் பண்ணி வீடு அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண முடியல. இந்த டைமில் கான்ட்ராக்ட் பிரீச் ஆகுது. அங்கே போட்டிருக்கப்படி அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை பியால் ஃபுல்ஃபில் பண்ணி தர முடியாததால் இந்த இடத்துல பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் ஏற்படுது. அடுத்தது இந்த கான்ட்ராக்டுக்கான ரெமிடியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நிறைய லீகல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் ஆக்டில் கூட நம்ம இதுக்கு பிரீச்க்கான ரெமிடி என்னன்னு கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம், இல்லைனா டேமேஜஸ் வாங்கிக்கலாம்.
ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ அந்த பீன்ற நபரால் அந்த டேட்குள்ளே பெயிண்ட் பண்ணி கொடுக்க முடியல வீடை. ஸோ இப்போ ஏன்ற நபர் என்ன பண்ணலான்னா, நீ எனக்கு நஷ்ட ஈடாக வந்து 5000 ரூபாய் தரணும், 10,000 ரூபாய் தரணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல டேமேஜஸ்ன்னு சொல்லி அந்த காம்பன்சேஷன் காசை தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி சொல்லி நம்ம டேமேஜஸ் அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். இப்போ கான்ட்ராக்ட் போடுறதுக்கான ஒரு எஃபெக்டிவ் டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த கான்ட்ராக்ட் வந்து ரொம்பவே கிளியராக இருக்கணும். அதே போல் கன்சைஸ் லாங்குவேஜோட இருக்கணும். இப்போ கான்ட்ராக்ட் போடுற எனக்கு தமிழ் தெரியும்னா அந்த கான்ட்ராக்டை படிக்க போகிற உங்களுக்கும் கண்டிப்பாக தமிழ் தெரிஞ்சிருக்கணும். இப்போ எனக்கு இங்கிலீஷ் தெரியும்னா உங்களுக்கும் இங்கிலீஷ். அந்த மாதிரி நம்ம 2 பேருக்குமே அண்டர்ஸ்டாண்டாக இருக்கக்கூடிய, நல்ல படிக்கிறதுக்கு ஃப்ரீக்குவெண்ட்டாக இருக்கக்கூடிய லாங்குவேஜில் அந்த கான்ட்ராக்டை மேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இதில் ஸ்பெசிஃபை ஆல் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ், கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான டீட்டெயில்ஸை கொடுத்துருக்கணும். அது என்னன்னா இன்க்ளூட் டேட்ஸ். டேட் இல்லாமல் ஒரு கான்ட்ராக்டே நம்ம மேட் பண்ணவே முடியாது. அதே மாதிரி டெட்லைன். இப்போ இந்த டைம்குள்ளே நீ எனக்கு இதை பண்ணி தரணுன்ட்டு தானே பொதுவாகவே நம்ம கான்ட்ராக்ட் மேட் பண்ணுவோம். இது நீ எனக்கு முடிச்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரியான டெட்லைன் வந்து கண்டிப்பாக அந்த கான்ட்ராக்ட்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பேமெண்ட் டேர்ம்ஸ், நான் உனக்கு தவணையாக காசு தரேன், இல்லை ஆனுவலி கொடுக்குறேன், மந்த்லி கொடுக்குறேன், இயர்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரியான பேமெண்ட்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோன்றத கான்ட்ராக்ட்ல கண்டிப்பாக நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. அதே போல் ரெஸ்பான்சிபிலிட்டி, இன்கேஸ் நம்ம கான்ட்ராக்ட் போடக்கூடிய அந்த நபர் தவறிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள், யார் பொறுப்பு, லயபிள், உங்களுக்கு அடுத்தது யார் அப்படின்றதையுமே இந்த இடத்துல கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கணும். இது எல்லாமே தான் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஸ்பெசிஃபைட் டீட்டெயில்ஸாக சொல்லி கான்ட்ராக்டில் நம்ம மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னுமே இந்த கான்ட்ராக்டை நம்ம ரொம்ப லீகலாக கொண்டு போகணும், என்ஃபோர்ஸபிள் பை லாவாக இருக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு லீகல் அட்வைஸ் லைக் அட்வொகேட் கிட்ட போயிட்டு இந்த கான்ட்ராக்டை நம்ம லீகலி என்ஃபோர்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒரு ஓவர் வியூ ஆஃப் கான்ட்ராக்ட் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீனிங் ஆஃப் கான்ட்ராக்ட்னா என்ன, டெஃபினிஷன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Until then, stay tuned. Thanks for watching.